Hi students, today we are going to talk about electrostatic potential energy for collection of point charges. அதாவது புள்ளி மின்துகள் திரளால் உருவாகும் நிலை மின்னழுத்த ஆற்றல். அதாவது collection of point chargeால எவ்வளவு electrostatic potential energy produce ஆகுதுன்னு நாம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். Consider plus Q1 charge surroundings full electric field produce ஆயிட்டு இருக்கும். Some distance ல point P எடுத்துக்கிறோம். Then இந்த plus Q1 charge point P மேல ஒரு potential produce பண்ணும். So அந்த potential V equal to 1 by 4 by epsilon naught Q1 by R. Okay. Then infinity தூரத்திலிருந்து நாம Q2 என்ற ஒரு charge plus charge கொண்டு வந்து இதில் பாயிண்ட் P-ல பிளேஸ் பண்ணுறோம். இதுவும் ப்ளஸ் Q1 இதுவும் ப்ளஸ் Q2 என்னாகும் ப்ளஸ் ப்ளஸ் அப்போஸ் பண்ணோம் ரிப்பல் பண்ணோம். அதனால் இன்ஃபினிட்லேருந்து அந்த சார்ஜ் கொண்டு வரதுக்கு நாம் ஒரு ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ அந்த ஒர்க்கை தான் நாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுறாங்க. சரியா? இந்த ஒர்க் டன் ஈக்குவல் டு Q2 இன்ட்டு பொட்டன்ஷியல் V plus Q1 Q2 மேல produce பண்ற potential V. Okay, equation number 2. So இந்த ஒர்க்கை தான் நம்ம என்னவா ஸ்டோர் பண்றோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்றோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U equal to Q2 into V. Equation number 3. Then equation number first substitute by 3ல substitute பண்ண போறோம். சரியா? இப்போ U equal to Q2 V என்னது V பதிலாக நம்ம இதை போட போகிறோம் 1 by 4 by epsilon naught Q1 by R. இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்னா U equal to 1 by 4 by epsilon naught Q1 Q2 by R. Equation number 4. ஸோ இந்த ஒர்க் டன் தான் நாம stored as electrostatic potential energy. ஓகே, ஸோ இதை தான் நான் இங்கே எடுத்து போட்டேன் டீட்டெயிலாக. அதாவது இது Q1 சார்ஜ், இது இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வந்த Q2 சார்ஜ். சரியா? இது ஏன்னு எடுத்துட்டோம், இதை பின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதாவது இந்த Q1 வச்சுக்கிட்டு Q2வை இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வந்தாலும், இல்லை Q2 வச்சுக்கிட்டு Q1 இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வந்தாலும், இல்லை ரெண்டையுமே இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வந்தாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் இதுதான். இது U equal to 1 by 4 by epsilon naught Q1 Q2 by R. Okay. Then இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த Q1 சார்ஜ், அதாவது இங்கே எந்த சார்ஜுமே இல்லை, Q1 சார்ஜ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எந்த சார்ஜுமே கிடையாது. அதனால் இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. சரியா? அதுவே இங்கே Q1 இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுச்சு. செகண்ட் பாயிண்ட்ல இங்கே Q1 இருக்குது, நம்ம Q2வை இன்ஃபினிட்டி தூரத்துலேருந்து கொண்டு வரோம். இதுவும் ப்ளஸ் என்ன ஆகும் அப்போஸ் பண்ணோம். அதனால் ஒர்க் பண்ணி கொண்டு வரோம். சரியா? அந்த ஒர்க் டன் தான் W equal to Q2 into V1B. ஏன்னா V1B electrostatic potential due to charge Q1 at a point B. அப்போ Q1 B மேலே ஒரு பொட்டன்சியல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நாம V1 எடுத்துக்கலாம், இது V2 எடுத்துக்கலாம். சரியா? அதான் இங்கே V1Bன்னு போட்டுருவோம். V1B பொட்டன்சியல் V1 இது மேலே B, இது மேலே அதாவது சார்ஜ் Q1 B மேலே ஒரு பொட்டன்சியல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. தேர்டு என்னன்னா, அதாவது Q1 Q2 இதுவும் ஒரு பொட்டன்சியல் ப்ரொடியூஸ் பண்ணும், Q2வும் ஒரு பொட்டன்சியல் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அதுக்கு ரெண்டுக்கும் ஈக்குவலாக இன்னொரு சார்ஜை Q3 என்ற சார்ஜை இன்ஃபினிட்ல இருந்து நம்ம C என்ற பாயிண்ட்ல கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறோம். சரியா? ஏன்னா இதுவும் ப்ளஸ் சார்ஜ் இதுவும் ப்ளஸ் சார்ஜ், இதை அப்போஸ் பண்ணும், இதுவும் ப்ளஸ் சார்ஜ் அப்போஸ் பண்ணும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அந்த Q3யை கொண்டு வந்து நம்ம C என்ற பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணுறோம். சரியா? The work done in bringing Q3 from infinity to C equal to Q3 V1C plus V2C. இது V1C V2C. சரியா? Then V1C கான
டெரிவேஷன்ஸ் இது u ஈக்குவல் டு q3 இங்கே q3 v1க்கான டெரிவேஷன் 1/4/epsilon naught q1 by distance r13 இங்கே distance r13 அடுத்து v2cக்கு 1/4/epsilon naught q2 by r23 distance r23 ஓகே அடுத்து என்ன பண்றோம் இந்த q3 உள்ள கொண்டு போறோம் u equal to 1/4/epsilon naught q1 q3 by r13 plus 1/4/epsilon naught q2 q3 by r23 equation number 6 நாம அடுத்து 5ம் 6ம் ஆட் பண்றோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் இது equation number 7 then 1/4/epsilon naught constant இதுலயும் இருக்குது இந்த டேர்ம்ல இருக்குது அதனால கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துக்கறோம் u equal to 1/4/epsilon naught ரிமைன்ஸ் என்ன இருக்கும் q1 q2 by r12 plus q1 q3 by r13 plus q2 q3 by r23 இதுதான் அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜரோட கிடைக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டெரிவேஷன்ஸ் லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஓகே தென் இதுல பாருங்க இந்த இடத்துல q2 இந்த இடத்துல q3 இந்த இடத்துல q1 இருந்தாலும் இல்ல இங்க q3 q2 q1 இருந்தாலும் இங்க q1 q2 q3 எந்த பிளேஸ்ல சார்ஜ் இருந்தாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் இதுதான் சரியா ஏன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும் ஓகே தென் கூலும் ஃபோர்ஸ் இஸ் a conservative force அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட சார்ஜ் கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது இண்டிபெண்டா இருக்கும் சரியா சார்ஜ் எங்க இருந்தாலுமே இதை டிபெண்ட் பண்ணி இருக்காது இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இருக்காது சரியா மின்துகளின் கட்டமைப்பை பொறுத்து இருக்காது ஓகே ஸோ பொறுமையாக பாருங்க வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஓகே தேங்க்யூ